கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாரு. அவருமே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சாரத்தில் இருக்கனால யாரெல்லாம் ஹையர் ஸ்டடியில் ஆர்வமாக இருக்கீங்களோ உங்களுக்கு உயர்கல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நான் வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறேன், வேறு ஜாப் நான் தேடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது ரிசர்வ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் கைகூடி வரும். குறிப்பாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும், அதில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் அவங்களுக்கு அமைவார்கள். வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, வேறு ஏதாவது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை. உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மற்ற ட்ரேடிங்கில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனி ஸ்பெக்குலேஷன் உங்களுக்கு சாதகமாக இல்லை. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் சுமாராகவே இருக்குது. பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, பட் வருமானங்கள் என்பது இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார் தான். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் முழுவதும் சிவ தரிசனமும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளையும் பிரதானமாக வணங்கி வாங்க.